இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம் நண்பர்களே. பல கிரகங்களின் பெயர்ச்சிகளை பார்த்து கொண்டிருக்கிற நாம முக்கியமாக சனி மற்றும் குருவின் பெயர்ச்சியை கூர்ந்து பார்ப்போம். ஏன்னாக்க இதுவரெல்லாம் வருடக்கோட்கள். அப்படி 12 வருடத்திற்கு பிறகு தன்னுடைய கடகராசியிலே உச்சம் பெறக்கூடிய தன்மையை கொண்ட இந்த குரு வருகிற 1ஆம் தேதி ஜூன் அன்று 2026 இரவு 1:50 அதாவது 2ஆம் தேதி ஆகிடும். அப்போது உச்சத்திலே கடகராசிக்குள்ளே வருகிறார் அந்த திங்கட்கிழமை முடிந்தவுடன். அப்படி வரும் நாள் காலையிலே நமக்கு என்னெல்லாம் பலன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். குருவின் பார்வையிலே 5, 7, 9 என்ற பார்வை பலன்கள் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லுவோம். 5 அப்படின்றது அதிர்ஷ்டங்கள், குழந்தை பாக்கியம். 7ங்கிறது கல்யாணம் போன்ற கலத்திர விஷயங்கள், வெற்றி. 9 பூர்வ புண்ணியம், சொத்து விவகாரங்கள். இப்படி அனைத்தும் நமக்கு லௌகீகமாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தனக்காரனான குருவின் பார்வையினால் விரிவுபடுத்தப்படுவதனாலே இது சுப பார்வையாக நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா குருவுமே சுபராக இருக்கிறார். அப்படி இவர் தன்னுடைய பார்வையினால் என்னென்ன அனுகிரகம் தரப்போகிறார்னு பார்க்க போகிறோம். 31/10/2026 சனிக்கிழமை 12:02 பகல். அதில் அதிசாரமாக அவர் சிம்மராசிக்கு வர போகிறார். சிம்மராசிக்கு போயிட்டு அங்கே 12/12/2026 வக்கரமாக மாற போகிறார், ரிவர்ஸில் வர போகிறார். 24/1/2027 அன்று இந்த வக்கரமாகவே திரும்பி 1:32 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இரவு வக்கர குரு மீண்டும் கடகராசிக்கு வருவார். அப்படி வந்தவர் 14ஆம் தேதி ஏப்ரல் 2027 வரை வக்கரமாகவே இந்த கடகராசியில் இருக்க போகிறார் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒரு குருவின் பெயர்ச்சியே முக்கியம்னா அதிசாரமாக சென்று வருவதும் வக்கரம் பெற்று திரும்பி வருவதும் ரொம்ப முக்கியமாக வருது. அப்போ இன்னும் டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன்னு தெளிவாக பார்க்கலாம் வாருங்கள். எதையுமே தெளிவாக ஆனால் ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய, அதையும் சாதித்து காட்டக்கூடிய தன்மை கொண்ட மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்காரர் குரு, அதுபோல் தொழில் ஸ்தானத்துக்கு உரியவரும் இந்த குரு. உங்கள் ராசியின் 2ஆம் இடமான தனஸ்தானத்துக்குள்ளே வருகிறார். அப்படி வரும்போது கடுமையான மன உளைச்சலில் இருக்கீங்க. ஏன்னா 3ஆம் உங்கள் ராசிக்குள்ளே இருக்கும்போது குரு எல்லா விதத்துலையும் குழப்பத்தை கொடுத்து எப்படின்னா நீங்கள் முன்னுக்கு வரதை யோசிச்சுட்டே இருக்க மாதிரி வச்சிட்ருக்குது. இந்த உளைச்சலை தீர்த்து விடுவார். முதல்ல உங்களை சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய காலத்தை இப்போது கொடுப்பார். குருவின் பார்வை முக்கியமாக நல்ல பலனை தரப்போகிறது. பொருளாதாரத்திலே நன்மை உண்டு. குரு மறைவு ஸ்தானங்களை பார்ப்பது முக்கியம். அப்படி ஊக்கமாக உங்களுடைய மறைவு ஸ்தானத்தை பார்ப்பது, இந்த 6ஆம் இடமான விருச்சிக ராசியை பார்ப்பது, உங்கள் ராசியின் 8ஆம் இடமான மகர ராசியை பார்ப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே பழைய கடன் தீர்க்கலாம். பல காலங்களாக தீராமல் இழந்த கடன் படிப்படியாக குறையக்கூடிய சூழ்நிலையும், வசதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறதையும் நீங்கள் பார்க்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய, செலவுகளை கட்டுக்கோப்பில் வைத்து கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். அமைதியான சூழ்நிலையை விரும்பி அதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடிய காலகட்டம் இருக்கிறது. நண்பர்களாக இருந்தவர்கள் திடீர்னு ஃப்ரெண்ட்ஸ் மாறி போய் பகையாக மாறி அப்புறம் பின்னாடி உங்களோட திருப்பி வந்து இணையக்கூடிய சூழ்நிலையும், சிலருக்கு ரொம்ப நாள்பட்ட ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தது, அதெல்லாம் தீர்வாகக்கூடிய சூழ்நிலையும் கிடைக்கும். உடல் நலனிலே அக்கறை எடுத்துக்கொள்பவர்களுக்கு கொஞ்சம் முக்கியமான காலகட்டம் இது.
இந்த அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பல சோதனைகளை நீங்கள் தாங்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு நிலையாக குழப்பம் இல்லாமல் இதெல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் பெறுவீங்க. தெளிவு நிறைய கிடைக்கும், நல்ல கிளியர் மைண்ட் செட் கிடைக்கும். நல்ல நட்பினாலே இதுவரை உங்களுக்கு ஏமாற்றி கொண்டிருந்தெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள விட்டு விடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். தேவையற்ற வம்பு வழக்குகளிலிருந்து விடுபட்டு சகஜ நிலைக்கு திரும்பக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் உங்களை கண்டுக்கவே இல்லை சார், உதாசீனப்பட்டினே போனாங்க எல்லாரும். இப்போது உங்களை பார்த்து உங்கள்கிட்ட ஒற்றுமையாக பழகிறதுக்காக வந்து நிற்பாங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பார்க்கறதுனாலே தொழிலில் விரிவுபடுத்தணும்னு எண்ணங்கள்லாம் வரும். காலம் வரும்போது கனி கையோடு வந்து நிற்கணுவாங்க. அப்படி நல்ல விஷயங்கள் உங்கள் தொழிலிலே பலமாக வருவதற்கும் புதிய ஐடியாஸ்லாம் வரும், அதை கேபிட்டலைஸ் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த அக்டோபர்லேருந்து டிசம்பர் ஒரு 2 மாதத்திலே அதிசாரமாக சூரியன் உள்ள சிம்ம ராசிக்குள்ளே போகிறார் இந்த குரு பகவான். அப்போ 7ஆம் இடம் 9ஆம் இடம் லாபஸ்தானம் அப்படிங்கிறத பார்வையாக மாற்றுவார். திருமண தடைகள் நீங்கி திருமணங்கள் நடக்கக்கூடிய சூழ்நிலையும், குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும், இழந்த சொத்துக்களை பிறக்கக்கூடிய சூழ்நிலையும், சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்க, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த 2 மாத காலகட்டங்களிலே உண்டு. கஷ்டமான சூழ்நிலைகளெல்லாம் மாற்றி நன்மையார பெறக்கூடியதாக இந்த அதிசாரம் அமையும். வக்கரமாக அமையும்போது குருடின் பொருளாதாரத்தின் மேன்மை அதிகப்படுத்துவதாக அமையும். இவன் ஜாஸ்தி பண்ணுவார் வக்கரகதியில். கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். அரசியல் பொது வாழ்வு சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலை. பசங்களால் நல்ல ஒரு ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய சூழ்நிலை. மருத்துவ படிப்புகள் படிக்க குழந்தைகளுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். சொந்த தொழில் நடத்துபவர்களுக்கு வருமானம், புதிய சொத்து பாக்கியம். எதிலும் முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் நல்ல காலமாக அமையக்கூடியது இந்த குரு பெயர்ச்சி. அதுலேயும் 10ல் சனியை பார்க்கறதுனால வேலை இல்லாதவர்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த குரு பெயர்ச்சினால் உண்டு. இந்த குரு பெயர்ச்சியின் போது பரிகாரமாக குருவின் சாரத்தை கொண்டவர்கள், அதாவது நம்ம சொல்லுவோம் சித்தர் பீடம்லாம், அப்படி சித்தர் பீடங்களெல்லாம் சென்று வணங்கி வருவது, அங்கே போய் நெய் தீபம் ஏற்றி வைப்பது, இந்த சுண்டல் செய்து படைத்து விட்டு அவர்களுக்கு விநியோகம் செய்வது, இது எல்லாமே நல்ல பலனை செய்யும். செய்கிற தொழிலை தினமும் வணங்கி அதை செய்தீர்களானால் வெற்றி உங்களுக்கு. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.